இனியாவ வச்சு பாக்கியா கிட்ட எமோஷனலா ஆட்டமாடிட்டு இருக்கிற இந்த சுதாகருக்கு நம்ம பாக்கியா இனியா மூலமே தரமான ஆப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. எல்லாமே இந்த சுதாகர் வந்து பக்காவா பிளான் பண்ணி தாங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாக்கியாவுக்கு இனியா தான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, இங்க ஒரு கல்யாணத்த நடத்தியுமே, இங்க பாக்கியா எதுவுமே பண்ண முடியாத மாரி இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல இந்த சுதாகர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே கேடுகெட்ட ஜென்மமா தான் இருப்பார் போலயே இந்த சுதாகர். இது மட்டும் இல்லாம, இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான் பண்றாரு. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ட மட்டும் பாக்கியா கிட்ட இருந்து வாங்காம, ஒரு ரெஸ்டாரண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட இருந்து புடுங்கி பாக்கியாவ நடு ரோட்ல நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இந்த சுதாகர் இருக்கிறாரு. இங்க நம்ம பாக்கியா நடக்கிற விஷயம் எதுவுமே இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்பவே தப்புங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்த சுதாகர் உங்க பொண்ணுகிட்டயே நீங்க கேட்டு உங்க ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இங்க பாக்கியா மட்டும் இனியா கிட்ட விஷயத்த சொன்னா கண்டிப்பா இனியா வார்த்தை பேசாம இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கே திருப்பி தந்துட போகிறாங்க. ஆனால் பாக்கியா எதுக்காக வந்து இனியாக தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ உண்மையாகவே தெரியல. முட்டாள்தனமாக தான் இருக்குது. இப்போ வாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டில் சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் சார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. தன்னோட ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கிட்டு தன்னையே உள்ளக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தோடு நிற்கிறாங்க. இங்கே எழிலுமே வந்துடுறாரு. என்னம்மா இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. தாத்தாவோட ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. சுதாகர் மேனேஜர்கிட்டையுமே பாக்கியா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமனார் ஃபோட்டோ வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களை என்னால் உள்ளே அலோவ் பண்ண முடியாது, இருங்க நான் வேணால் எங்கள் சார்கிட்ட உங்களை உள்ளே விடவா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதனால இங்கே எழில் செம்ம கோவப்படுறாரு. எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் அம்மாவையே உள்ளக்க விட மாட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. என்ன எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட எழிலுக்கு இன்னுமே செம கோவம் வருது. என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டா, இது என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, எழில் அமைதியாயிரு, இவங்ககிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு, எதுனாலும் நம்ம அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே தாத்தாவோட ஃபோட்டோவை தூக்கி கீழே வீசி எறிகிறாங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு அப்படியே மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுது. மாமனார் மேலே அவ்வளோ பாசம் பாக்கியாவுக்கு. அவரை சாமி மாதிரி தான் நம்ம பாக்கியா நினச்சி ஒவ்வொரு நாளுமே அவரை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது தன்னோட மாமனார் ஃபோட்டோவை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே எழில் பார்த்ததுமே எழில் இன்னுமே வந்து அந்த ஆளுங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. இங்கே பாக்கியா வந்து எழில் இதுக்கப்புறம் இவங்ககிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. இங்கே பாக்கியாவை சுதாகர் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா, அப்போ தான் எங்கள் சாரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால பாக்கியா வந்து செம்ம கோவப்படுறாங்க. இங்கே வெயிட் பண்ணாமல் உடனே சுதாகர் ரூம்குள்ளே ரொம்பவே கோவமாக போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்ப, என்னோட மாமனார் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, அவர் ஃபோட்டோவை நீ தூக்கி எறிகிற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பேசுனதை மனசில் வச்சுக்கிட்டு தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு பாக்கியாவை பார்த்தா ஒரே கிண்டலாக போச்சு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி, நீங்கள் வாட்டில் வந்தீங்க, பர்மிஷன் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வாட்டில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஒரு இதே கிடையாதா உங்களுக்கு, மரியாதையே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, ஓ உங்களுக்கு நல்லாவே மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும், உங்களுக்கு வந்து மற்றவங்கள எப்படி ஏமாற்றி மற்றவங்க கிட்ட இருந்து உழைப்பை எப்படி திருட முடியும்னு மட்டும்தானே தெரியும், அதுக்கு என்ன உங்களுக்கு சொல்லித்தரணுமா அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சுதாகருக்கு அப்படி குத்துற மாதிரி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது நல்லதுக்கே கிடையாது, கொஞ்சம்
யோசிங்க. இப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க தெரியுமா? உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, உங்க பொண்ணு என் வீட்ல வாழ வந்திருக்கிறா. அப்புறம் எப்படி உங்களால என்ன எதுக்க முடியும்? எதுவுமே நான் யோசிக்காமயே எல்லாமே பண்ணிட்டுருப்பேன். நான் அமைதியா தான் இருந்தேன். நீங்க தான் வந்து என்னோட கோவத்த தூண்டிட்டீங்க. நீங்க மட்டும் எனக்கு பிச்ச போட்டதா ரெஸ்டாரண்டர்ஸ் மட்டும் சொல்லலைன்னா, நான் வந்து பாவம் ஒரு ஓரத்தில நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு போகட்டும். வேலை பார்க்குற ஆளுங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பேன். ஆனா, நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க சம்மந்தி. அதனால தான் வந்து என்னால தாங்க முடியல. சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுதாகர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம, பாக்கியா இருந்துகிட்டு இந்த சுதாகர வெளுத்து வாங்குறாங்க. நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு தான் கேட்குறாங்கன்னு சொல்லணும். அப்படியே ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம பாக்கியா கேட்குற ஒரு ஒரு வார்த்தையுமே இந்த சுதாகர வந்து முள்ளால குத்துற மாரி இருக்கு. அந்த மாரி தான் வந்து நம்ம பாக்கியா வந்து தரமா கேட்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த மாரி எத்தன பேர் வாழ்க்கையில வயித்துல நீ அடிச்சு, இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்க தெரியுமா? இது வந்து அப்படியே நிலைக்கும்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கிறியா? கண்டிப்பா நான் வந்து உன்ன சும்மா விட மாட்டேன் நெனச்சுக்கோ. இப்போ கூட என் இனியாவுக்காக தான் வந்து நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கேன். உன் இடத்துல இதே வேற ஒரு ஆள் இருந்தா நீங்க நடக்கிறதே வேற. ஆனா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இப்போ என் மாமனார் ஃபோட்டோவ வெளிய தூக்கி எறிஞ்ச மாதிரி, என் பொண்ணு இனியாவ அவ வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணும்னு மட்டும் நெனச்சிடாத. அவ்வளோதான் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாக்கியா இங்க சுதாகர மிரட்டிட்டு ரொம்பவே கோவத்தோட வெளிய போறாங்க. இங்க வீட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க கோபி, செழியன், சுதாகர பார்த்து பேசின விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க பாட்டி இருந்துக்கிட்டு, இந்த பாக்கியா கோவத்த குறைக்கணும். எதுக்காக அவர்கிட்டலாம் இப்படி பேசணும்? அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு இங்க நம்ம எழிலும், பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. இங்க எழில் ஒரு மாதிரி அப்செட்டா உட்கார்றாங்க. இங்க பாக்கியா வந்து எதுவுமே பேசாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க எழில் கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எழில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அம்மாவை ரெஸ்டாரண்ட்குள்ளேயே விட மாட்றாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் தாத்தா ஃபோட்டோவை கீழே தூக்கி விட்டெறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு என்ன எழில் உண்மையாவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இனியுமா நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் என் கண்ணால் பார்த்துட்டு தானே சொல்கிறேன். பாவம் அம்மா எப்படி இடிஞ்சு போய் நின்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே தாத்தா ஃபோட்டோவை தூக்கி கீழே எரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகலையே, தாத்தா ஃபோட்டோவுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். தாத்தா ஃபோட்டோவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு என்ன வேணால் ஆகலாம். பாக்கியா இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் வந்து அப்படியே கண்குள்ளர அந்த ஈஸ்வரி பாட்டி பார்ப்பாங்க போல். என்ன ஒரு ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். இங்க என்னப்பா எழில் இப்படிலாம் வந்து சொல்ற? நாங்க போயிட்டு சம்மந்திகிட்ட பேசிட்டு வந்தோம். ஆனா எங்ககிட்ட அவர் ஒரு மாதிரி பேசுறாரே! அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆ அதுதான் தெரியலையே! நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. இங்க வேற ஒரு மாதிரி நடக்கிறது. அம்மா சொல்றது தான் எல்லாமே உண்மை. சரிங்களா? நீங்க அம்மாவ இதுக்கப்புறமும் எதுனாலும் பேசுனீங்கன்னா அவ்வளோதான். நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திட்டிட்டு நம்ம எழில் வந்து கிளம்பிர்றாரு. நெக்ஸ்ட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்க எழில் சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சுட்டு இங்க கோபிக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது. ஒருவேளை பாக்கியா சொன்னது தான் உண்மையா இருக்குமோ? இந்த சுதாகர் இதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த மறுபடியும் சம்மந்திக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபி கிளம்புறாரு. உடனே இங்கே பாட்டி இருந்து கூட தடுக்கிறாங்க. நீ எத்தனை டைம் தான்ப்பா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வார்த்தையை கோபி சொன்னோடனே சிரிப்பு தாங்க வந்துருச்சு. இவர் எத்தனை டைம் போயிட்டு பேசினாலும் அங்கேயே சுதாகர் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கதை சொல்லுவார். அப்படியே கோபி காதில் வந்து நல்லா பூவை சுற்றி விட்ருவாரு. அவருமே இங்கே சுதாகர் சொல்கிறதா உண்மை, நல்லவரு, வல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இங்கே வந்துட்டு அவர் புராணத்தை பாடிட்டு இருப்பார். அதுக்கு எதுக்கு இந்த கோபி வந்து போயிட்டு இந்த சுதாகரை பார்க்கணும்? சரியான காமெடி தான் போங்க. பாட்டி இருந்துக்கிட்டு இப்படி சொல்லவும் நம்ம கோபி இருந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாக்கியா தன்னோட பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களே, நீ எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? வேணா அனுப்பிச்சிருவேன். இது ஆர்டர் நிறையா வரும்போது அவங்கள வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு வந்து இது சரியாக படலை. இருக்கட்டும் செல்வி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்மளால் இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அவங்க நம்மளை நம்பி தானே வேலைக்கு வந்தாங்க. இப்போது நான் ஒருத்தவங்கள ஏமாந்துட்டேன். அது என்னோட தப்பு. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? நான் அவங்கள வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டா அவங்களோட வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னக்கா நீ இப்படி பேசுகிற? இப்போது நீ சம்பளம் தரதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு? நீயே கஷ்டம் தான் படணும். இந்த
ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற நீ வந்து மாசமானா அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுதாகர் தன்னோட ஆளுங்களெல்லாம் வர வச்சு இந்த பாக்கியாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி எல்லா தகவலுமே வந்து சுதாகருக்கு வந்து கிடைக்குது. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டையும் எப்படியானாவது பாக்கியா கிட்ட இருந்து கைப்பற்றி பாக்கியாவை வந்து நடு தெருவில் பிச்சை எடுக்க வைக்கணும், அப்படியே கதற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாரு. உண்மையாகவே இந்த சுதாகர் வந்து ஒரு பெரிய வில்லங்க பிடிச்ச ஆளாக தான் வந்து இருப்பார் போலயே. இனியா டூர் போன இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை பார்க்குறதுக்காக வந்து ஓடோடி வந்துடுறாங்க. இங்கே இனியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோகத்தில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அதை மறைச்சி இனியா கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே இங்கே நம்ம இனியாவுக்கு ஒரு ஓரத்தில் சந்தேகமாக இருக்குது. ஏன் இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, எப்போதுமே இவங்க இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே, நமக்காக இவங்க நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி தோணுது, இது ஒரிஜினல் சந்தோஷம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு போகிற மாதிரி போய் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சமந்தி இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, இந்த மாதிரி பாக்கியாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரே, பாக்கியா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாரோ, ஏதோ மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவராக போயிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம பாக்கியாவோட நிலைமையை பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவ சொன்னதை நம்ம முன்னாடியே நம்பியிருந்திருந்தா இப்போது பாக்கியாவுக்கு இந்த நிலமை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் இனியும் ஒளிஞ்சு நின்று கேட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே இல்லை, இதுக்காக தான் வந்து உன் மூஞ்சில் சந்தோஷமே இல்லையா, எனக்கு அப்போவே என் மனசில் வந்து ஓரமாக தோணுச்சு, நான் தான் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன், கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு நினச்சிட்டு தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாக சுதாகரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே இங்கே கோபியையும் பாக்கியாவும் வர சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இனியா எதுக்காக வர சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ தானே வீட்டுக்கு வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு போனா, அப்புறம் எதுக்காக வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாக்கியாவும் கோபியும். சரி வா என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம், இனியா மறுபடியுமே நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணி இருக்கிறோம் பிள்ளைக்கு, வா போகலாம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் கோபியும் வந்து இனியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா இருந்துக்கிட்டு அங்கே போலீஸையுமே வர வச்சுருக்கிறாங்க, அட்வொகேட்டையுமே வர வச்சுருக்கிறாங்க. இங்கே சுதாகர் வந்து நிற்கிறாரு. இனியா ரொம்பவே கோவமாக சுதாகர் கிட்ட போகிறாங்க. போயிட்டு சட்டையை பிடிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அம்மாவை ஏமாற்றிருப்பீங்க, இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை, ஒரு தன்னோட பையன் கூட யோசிக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணத்தை நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க. அங்கே வந்த பாக்கியாவும் கோபியும் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். எப்படி இந்த விஷயம்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சது, நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு இந்த சுதாகரை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வாங்குறாங்க. நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, நான் வந்து ஒருபோதும் வந்து தப்புக்கு துணையாக இருக்க மாட்டேன், அதே மாதிரி தப்பு செஞ்சவங்கள விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்து கூட சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகரை வந்து செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு அட்வொகேட் கிட்டேயுமே பேசுகிறாங்க. அதே மாதிரி அட்வொகேட் கிட்ட பேசி இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கே வந்து இனியா எழுதி தந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே வர வச்சுறாங்க. போலீஸ்கிட்ட வந்து இவர் ஏமாத்துனது பெரிய தப்பு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் அம்மாவுக்கு பதிலாக இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. பாக்கியா இந்த சுதாகருக்கு தரமான சம்பவம் பண்ணணுங்க, அப்போ தான் இந்த சுதாகர் இதுக்கப்புறம் தன்னோட ஆட்டத்தை அடக்கிட்டு அமைதியாக இருப்பார். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பபாய்.